மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருநாங்கூரில் தனி சன்னதியில் மணவாள மாமுனிகள் எழுந்தருளி காட்சி தருகிறார். இந்நிலையில் அவரது 656வது திருநட்சத்திரத்தை முன்னிட்டு திருநாங்கூர் 7 கோவில் ஆதீனத்திற்கு உட்பட்ட 7 திவ்ய தேச பெருமாள், ஒரு நாளைக்கு ஒரு பெருமாள் என மணவாள மாமுனிகளுடன் சேர்ந்து எழுந்தருளி திருப்பாக்கடலில் தெப்ப உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த 21ஆம் தேதி தொடங்கிய தெப்ப உற்சவம் நேற்றுடன் நிறைவு பெற்றது. 7ஆம் நாளில் அருள்மிகு ருக்மணி சத்யபாமா உடனாகிய ராஜகோபால பெருமான் மணவாள மாமுனிகள் சன்னதியில் எழுந்தருளினர். அங்கு மாமுனிகள் மங்களாசாசனம் செய்த பின் இரவு கோவிலில் இருந்து பெருமாள் மாமுனிகளுடன் வீதி உலாவாக சென்று திருப்பாக்கடலில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளினர். தெப்பம் 3 முறை வலம் வர அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் பெருமாளையும் மாமுனிகளையும் வழிபட்டனர்.